ஃப்ளவர் சோப் அரட்டை அரங்கம். நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். சின்ன கம்பெனி, சுமாரான வருமானம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தோன்னே என்னால ஆச்சரியமா போச்சு, அதிர்ச்சியா போச்சு. நான் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாலே அந்த அம்மா, அண்ணனே எங்க வீட்டுல இப்போ மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஆத்துக்காரு ஆபீஸுக்கு போக ஓண்டா இருக்குன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியாம திரும்பி அவரை பார்த்தேன். ஆமா தம்பி, கூட 1.5 லட்சம் கடனும் இருக்குது, அதுக்கு 4 மாசத்து வட்டி பாக்கியும் இருக்குதுன்னாங்க. அந்த தற்பெருமை பைத்தியங்களை பத்தி பேச வந்திருக்கேன். வாழ்க்கைன்னு இருந்தா பிரச்சனைன்றது கண்டிப்பா இருக்கும். பிரச்சனைன்னு இருந்ததுன்னா கண்டிப்பா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த தீர்வை எப்படியா கண்டுபிடிக்க போறோம்? நாம ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குது. அப்படியாப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய பைத்தியம் தான் ஐயா நானு. ஐயா, அடிக்கடிக்கு கேள்வி கேட்கக்கூடிய மாணவனை நம்ம என்னன்னு சொல்றோம்? டே முந்திரி கொட்டை, மக்குன்னு சொல்றோம். ஐயா, இப்படி ஏன்டா இந்த சமுதாயத்துல கேள்வி கேட்கறவன பைத்தியம் பைத்தியம்னு சொல்றாங்கன்னு நான் உங்களை கேள்வி கேட்கறேன்னு வச்சுங்க. கேள்வி கேட்கறவன் நான் பைத்தியக்காரனா இருந்தா நான் பைத்தியக்காரனாவே இருக்கிறேன். ஐயா, உங்களை கேட்கிறேன், 11 வருஷமா அரட்டையரங்கம் நடத்திட்டு வரீங்க. ஐயா, ஊர் விட்டு ஊரு போய், மாவட்டம் விட்டு மாவட்டம் போய், மாநிலம் விட்டு மாநிலம் போய் அரட்டையரங்கம் நடத்திட்டு வரீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு மாநிலத்தை வேண்டாம், மாவட்டத்தை வேண்டாம், ஒரு கிராமத்தை உங்களால திருத்த முடிஞ்சுதா? திருத்த முடிஞ்சதா? நான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கிறேன். நான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரனாவே இருந்துட்டு போயிடுறேன். ஐயா, உச்சி வேலை 110 டிகிரி வேவாத வேலூர் வெயில், ரோட்டு ஓரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒத்த ரூபாயும் கொடுத்து புட்டு வானத்துக்கு வழி தெரியாத கிளி கிட்ட வாழ்க்கைக்கு வழி தேடுறான் பாருங்க, அந்த பைத்தியத்தை பத்தி பேச வந்திருக்கேன். 10 கோடி ரூபாய் சொத்தை ஒத்த 100 ரூபாய் அதிர்ஷ்ட கல்லு தருன்னு நம்புதே, அந்த பைத்தியத்தை பத்தி பேச வந்திருக்கேன். சரியான திசையில போற கோடம்பாக்கம் நடிகனை உனக்கு குரு பார்வை இருக்கு போடா கோட்டைக்குன்னு குழப்புதே, அந்த பைத்தியத்தை பத்தி பேச வந்திருக்கேன். உழைக்காம ஒசரம் போலாம், அடுத்தவன் ரெக்கையில பறக்கலாம், அந்த பைத்தியத்தை பத்தி. தனி மனுஷனை, குடும்பத்தை, சமூகத்தை, இந்த நாட்டை நாசமாக்குற, அங்கிங்கனாதபடி எல்லா இடத்திலையும் நாசம் செய்யற மூட நம்பிக்கை பைத்தியத்தை குறிப்பா சொன்ன. இங்க இருக்கிற எல்லா பைத்தியமும் நம்புற பைத்தியங்களின் பைத்தியம் மூட நம்பிக்கை பைத்தியத்தை பத்தி பேச வந்திருக்கேங்க. நான் என்டி ராமர் ஒரு பட்டம் நடிச்சிருக்காங்கய்யா. அந்த பட்டத்துல ஜனனி ஜென்ம பூமிச்சா சொர்க்காதசி கரியசி ఈ తల్లి మోసేది 9 మాసాలేరా, ఈ తల్లి మోసేది కడ వరకు రా, சுடு காடை காலை வரைக்கும் ரான்னு சொல்லிருக்காங்கய்யா. இந்த தாய் 9 மாசம் சுமங்கும், இந்த தாய் சுடுகாடு போற வரைக்கும் சுமங்கும். இந்த தாயோட கடமை வந்து எழுந்துக்கலையா தண்ணி ஊத்திட்டு கஞ்சி ஊத்திட்டு பண்ணலாம் ஐயா. ஆனா இந்த தாய்க்கு வந்து நல்லது பண்ணா போதும். இந்த விளக்கம் எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன விளக்கம் எனக்கே மறுபடியும் புரியல. அதாவது ஜனனி ஜனனி ஜென்ம பூமிச்சா స్వర్గాదసి గరియసి ఈ తల్లి మోసేది 9 మాసాలేరా, ఈ తల్లి మోసేది சுடுகாடு வரைக்கும் ரா, கட்டே காலே வரைக்கும் சொல்லிருக்காங்க அந்த பாட்டுல. அதுக்கு என்ன அர்த்தம்ங்கறீங்க? இந்த தாய் வந்து 9 மாசம் சுமங்குதையா. ஆனா இந்த தாய் வந்து 9 மாசம் சுமங்குது நம்மளும், இந்த தாய் சுடுகாடு போற வரைக்கும் சுமங்குது. இதுக்கு நீ என்ன பண்ணின்னு இருக்கிறா, நீ என்ன பண்ண போற? அந்த தாய் நீ சோறு ஊத்திட்டு தண்ணி ஊத்திட்டு கடமை தீர்த்திக்கலாம். ஆனா இந்த தாய்க்கு நீ என்ன பண்ணணும் அன்றதுதான் அந்த பாட்டையில இருக்கிற அர்த்தம். இன்னொரு பாட்டு இருக்குயா, அழகான பொண்ணுதான், அது கேட்டா கண்ணுதான், என் கேட்டா இருக்குதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். பாத்தீங்களா எந்த அழகா சொல்லி இருக்காங்களோ. 27 வருடத்துக்கு பிறகுதான் நான் இது தெரிஞ்சது. 50 வருடம் வரைக்கும் அங்க இருந்தால் நான் சிறிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்காமலே போயிடுவேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு இந்த பாட்டு தானா? அழகான பொண்ணுனா, அதுக்கேத்த கண்ணுனா, எங்கிட்ட இருப்பதெல்லாம் சன்மானம் தன்மானம் ஒண்ணுதான். தெரிஞ்சுக்கினீங்க. இதை படிக்கிறதுக்காக குண்டூர்ல இருந்து வேலூர் வந்திருக்கிறீங்க. திருக்குறள் படிச்சிருக்கேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன லைக் பண்றீங்க நீங்க? தமிழ் பண்பாடு லைக் பண்றீங்க. நீங்க இப்போ அந்த இங்க இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் பேசிருக்காங்க, போம்மான்னு சொல்றீங்க. நான் எங்க கிராமத்துல பார்த்தது வரைக்கும், நான் எங்க அம்மாவும் தவிர 27 வருஷம் வரைக்கும் வேற பெண்மணியை அம்மா என்ற கூப்பிடுறதே எனக்கு தெரியவில்லை. இந்த மண்ணுக்கு வந்துட்டு அப்புறம் தான் உண்மையை நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கிட்டான். ஐயா, நம்ம வந்து பஸ்ல போயின்னு இருக்கிறோம்.
இங்க கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நவரு. ஆனா நான் வந்து குறை சொல்லவில்லை, அவங்களுக்கும் புரியவில்லை தான் நான் சொல்றேன். அவங்க நான் குறையாக சொல்லவில்லை. இங்க அம்மா கொஞ்சம் நவருங்கம்மா. நான் 4 வருடங்களாவது இங்க வந்து வருஷத்துக்கு 2 முறையில 3 முறை ஊருக்கு போவேன். போனாலும் எங்க அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஆனா நான் இங்க இருந்து எத்தனையோ பெண்கள் அம்மான்னு நான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்யா. அவங்க பாப்பத்தை கழிக்கிறதுக்கு எம்மாலே போலாங்கய்யா. நான் வந்து என் பாப்பத்தை அம்மான்ற வார்த்தையில் இந்த தமிழ் மண்ணுல கல்வி கொண்டிருக்கிறேனையா. 50 சவரம் தங்கம் இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள மஞ்சா கயிறுக்கு மதிப்பு கொடுக்கிற தன்மையில பண்பாடு தயா நான் ரசிக்கிறேன். ஐயா, மந்திரி எதுல போவாங்க ஐயா? ஒரு மினிஸ்டர் ரோட்ல போயிருக்காங்க, இதுல போவாங்க ஐயா. கார்ல போவாங்க. என்ன கார்ல போவாங்க ஐயா? நல்ல ஒரு வசதியான கார்ல போவாங்க. இல்லையா, புல்லட் ப்ரூஃப் பண்ற கார்ல போவாங்க ஐயா. ஓகே, ஏன்னா சுட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ் பெண்கள் இருக்கிறாங்களே, மஞ்சா கயிறு மேல தங்க தகுடு வச்சுட்டு காப்பாத்துறாங்க ஐயா. கோல்டு ப்ரூஃப் ஐயா. நீங்க அதுல இவ்வளவு தூரம் தமிழ் நேசிக்க, ஒரு நிமிஷம் ஐயா, நடுவுல நானும் பேசலாம். எனக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கீங்க, ஆசை வச்சிருக்கீங்களே, கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தமிழ் பொண்ணா தெலுங்கு பொண்ணா? தெலுங்கு பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ்வளவு தூரம் தமிழ் பண்பாடை நேசிக்கிற நீங்க ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணான்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுக்காக இந்த தெலுங்கு பெண்மணி மேல நான் விரோதம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது சொல்லணுமா? தமிழ் வாழ்கா. கிருதஜ்ஞதலு. என்னங்கய்யா? இல்ல கேட்கல சரியா. கிருதஜ்ஞதலு. கிருதஜ்ஞதலு நன்றி. சோ நீங்க இவ்வளவு தமிழ்ல பேசுறதுக்கு நான் தெலுங்குல நன்றின்னு சொன்னேன்.